Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa dzakir fa inna dzikra tanfa'ul mu'minin. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இந்த மார்க்கத்தில் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இபாதத்தை நிறைவேற்றி அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இரவு தொழுகை வித்ர் தொழுகை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியின் குடும்பமும் நம் குடும்பமும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக பல குடும்பங்கள் இன்றைக்கு நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக நாம் அறிந்தோம், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் அந்த சக்கீனத் என்பது அவளிடம்தான் இருக்கிறது, அதாவது மனைவியிடம்தான் இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுவதை ஏற்கனவே நாம் அறிந்தோம். ஆனால் இறைவன் திருமறை குர்ஆனில் இப்படி சொல்கிறான், அங்கேதான் மன அமைதி இருக்கிறது, ஆனால் பெரும்பாலான பேர்கள் அங்கேதான் எங்களுக்கு மண்டை வலியும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சக்கீனத் இல்லாமல் அமைதி இல்லாமல் இருப்பதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய குடும்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்கள் எப்படி இருந்தது, அப்படிப்பட்ட வரலாறுகளை தெரியாததனுடைய விளைவு, இஸ்லாமிய குடும்பமாக வாழாததனுடைய விளைவுதான் அந்த மனை அமைதி என்பது அந்த மனைவியிடத்தில் அந்த கணவனுக்கு இல்லாமல் போவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் தலாக், ஹுலு இது மாதிரிப்பட்ட இந்த ஹுலாவெல்லாம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது இன்றைக்கு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதற்கு முன்னால் நம்முடைய அத்தாவினுடைய அத்தா, அவங்களுடைய அத்தா, இது மாதிரிப்பட்ட அவர்களுடைய காலகட்டத்திலும் இந்த தலாக் என்பது நிகழத்தான் செய்தது. பல்வேறு விதமான பிரச்சனைகள் அன்றைக்கும் பல குடும்பங்களுக்கு மத்தியிலே இருந்தது. ஆனால் இது மாதிரிப்பட்ட அந்த தலாக்கையும் ஹுலாவையும் கேட்டு பல குடும்பங்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்ததாக அன்றைய காலகட்டத்திலே வரலாறுகள் மிக மிக குறைவு. தனக்குள்ளேயே அதை சரி செய்து தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டார்கள். அதாவது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக படித்தவர்கள் மிக மிக குறைவு. எல்லாம் அதிகபட்சம் எத்தனை படிச்சிருப்பாங்க? 4ஆவது வகுப்பு அல்லது 5 அல்லது 6, அதிகபட்சம் அன்னைக்கு 10ஆவது வகுப்பு முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ பெரிய டிகிரியை முடித்தவர்களை போல பார்க்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 10ஆவது வகுப்பு ஒருத்தவங்க முடிச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒரு சாதாரண ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இன்றைக்கு படிப்பறிவு என்பது பெரிய பெரிய பட்டதாரிகள் இன்றைக்கு அதிகமாக வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அறிவுகள் என்பது, அனுபவம் என்பது குறைவாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு படிப்பு என்பது குறைவு, அறிவாளிகளாக அனுபவ ரீதியாக தங்களுடைய குடும்பங்களை நடத்தினார்கள். அதனால்தான் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய தந்தையினுடைய தந்தை, அதாவது அத்தாவுடைய அத்தாவை என்ன சொல்லுவாங்க? அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது அவங்களுடைய அம்மாவை அம்மம்மா இல்லைன்னா அத்தம்மா ஏதாவது ஒரு பேரை சொல்லி வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றது மாதிரி கூப்பிட்டு வந்து அழைப்போம். அவங்களிடத்துல போய் நீங்க அத்தாவோடி வாழக்கூடிய, அதாவது இவருக்கு அப்பா அவங்களோட வாழக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த மனுஷனை பொறுத்த மட்டும் நல்ல மனுஷன், எல்லா விதத்திலும் நல்ல விதமாக நடந்து கொள்வார்,
ஆனா அவரிடத்துல கொஞ்சம் குசும்பு அதிகமாக இருக்கும். அதாவது என்னதான் பல்வேறு விதமான அவருக்கு வாய்க்கு ருசியாக எதை நம்ம கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் அதை ருசியான முறையிலே சாப்பிட்டு விட்டு திடீர்னு எந்த நேரத்துல எப்படி அவருடைய எமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது, அவரை புரிஞ்சிக்கவே முடியாது கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அதே சமயம் இவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், நீங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா இவங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? அதாவது நல்ல முறையில நல்ல வக்கணையா வாய்க்கு ருசியா அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுப்பேன். ஆனா இவர்களை எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. புரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு விதமான நிகழ்வுகள் சான்றாக இருக்கிறது. ஆனால் அப்படி புரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு என்பது வரவில்லை, பிளவு என்பது வரவில்லை. ஒரே வீட்டுக்குள்ளே அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை தான் முந்தைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப வரலாறுகளிலே கூட அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இது மாதிரிப்பட்ட பல குடும்பங்களிலே நிம்மதி இல்லாதனுடைய விளைவு அந்த சக்கீனத் என்பது உங்களுடைய மனைவியிடத்திலே தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த அமைதி என்பது என்னுடைய மனைவியிடத்திலே இல்லை என்று எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு சொல்வதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பம் எப்படி இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவோடு வாழ்ந்த காலகட்டம் எத்தனை ஆண்டு? யாராவது நம்மளே சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? இப்படிதான் நம்ம வரலாறுகளை தெரிந்த நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். கால் நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் பொழுது வயசு அவங்களுக்கு 65 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயசு. இப்படிப்பட்ட நிலையில அவங்களுடைய மரணம் எப்பொழுது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். அதனால இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமுல் ஹுஸ்ன் கவலை ஆண்டு, துயர ஆண்டு என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு ஆண்டு இருக்கும். அது யார் மரணித்தா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தாலிப் போன்றவர்கள். இந்த 2 பேரும் மரணித்த காரணத்தினால், ஏன்னா இந்த 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக உறுதுணையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய இழப்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இன்னைக்கு கூட நம்முடைய குடும்பத்திலே யாராவது ஒருவர் நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து விட்டால் அது நம்மை பல நாட்கள் உணவு உட்கொள்ள முடியாமல், நிம்மதியாக உறங்க முடியாமல், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது அவங்க அப்படி பேசினா அவங்கள்ட்ட போனா எதையுமே ஷேர் பண்ண முடியல, ரொம்ப ஒரு டென்ஷன் பார்ட்டி, எதையுமே பேச முடியல, எங்கேயாவது வரலாற்றுல சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு சில பேர் சொல்லும், வீட்டுக்குள்ள போனாதான் தலைவலியே எனக்கு ஆரம்பமாகுது, அங்க எனக்கு நிம்மதியே இல்லை, ஆனா இவர் பாட்டுக்கு நிம்மதி அங்கதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இல்லையே. என்ன காரணம் என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நான் சொல்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கால் நூற்றாண்டு 25 ஆண்டு காலம் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் கூட தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இகழ்ந்து பேசியதாக ஒரு செய்தியும் நாம் பார்க்க முடியாது வரலாற்றில். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மக்கள் என்னை நிராகரித்த பொழுது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்களிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் என்னை நிராகரித்த பொழுது ஹதீஜா என்னை நம்பிக்கை கொண்டார்கள், என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் என்னை பொய்ப்பித்த பொழுது அந்த ஹதீஜா என்னை உண்மைப்படுத்தினார். என்னை மக்கள் எல்லாம் ஒதுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய பொருளால் தனக்கு உதவி செய்தார்கள். அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று அவர்களை குறித்து பெருமையாக பேசுவதை பார்க்கிறோம்.
இப்படி அவர்கள் கஷ்டம் என்று வரக்கூடிய நேரத்துல முதல்ல வஹி வருது. எங்க எந்த குகையில வந்துச்சு? ஹிரா குகையிலே. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹிரா குகையில இருக்கக்கூடிய நேரத்தில் வஹி வருகிறது. நடுக்கத்தோடு வீட்டுக்கு வருகிறார். வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை அந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் உறவினர்களோடு சேர்த்து வாழ்கிறீர்கள், பிறருடைய கஷ்டத்தை சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள், உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த வார்த்தை நடுக்கத்தோடு வரும் பொழுது, சொல்லும் பொழுது நமக்கே ஒரு விதமான ஒரு அமைதி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அந்த அமைதி வீட்டுல போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய நேரத்துல உங்களை யார் அங்கெல்லாம் போக சொன்னது, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, உங்க வேலை உண்டு, நீங்க உடன் இருக்க வேண்டியதானே என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் தன்னுடைய மனைவியோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் இவர்களுக்கு ஆறுதலாக, இவர்கள் அவர்களுக்கு ஆறுதலாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வு என்பது அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது. இன்னைக்கு நமக்கு மத்தியிலே பிளவும் பிரச்சனையும் இருப்பதற்கு காரணம் ஒரு புரிந்துணர்வு என்பது இல்லாதனுடைய விளைவு. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதனுடைய விளைவு. அதாவது சீரியல், அன்றைக்கெல்லாம் சின்ன திரைகள் தான் வீட்டில் இருந்தது. இன்னைக்கு சோவர் சைஸுக்கு பெரிய திரையாக வச்சுட்டு இருக்கோம். எல்லாவற்றையும் நம்ம இருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு காலத்திற்கு ஏற்றவாறு நம்மை நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். குடும்பம் இது மாதிரிப்பட்ட கலாச்சார சீரழிவின் பக்கம், ஒழுக்க சீர்கேட்டின் பக்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் எத்தனையோ அழகிய குடும்பங்கள் இன்றைக்கு அழகிய குடும்பங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது ஒரு நாடகத்தை பெண்களும் பார்க்கிறார்கள். எல்லா பெண்களையும் சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் அங்க உள்ள பெண்கள் எல்லாம் அதுல கலந்து கொள்வது கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அதே போல ஆண்களும் பார்ப்பது கிடையாது. என்ன காரணம்? வேலை உண்டு, அதுக்கே டைம் சரியா இருக்குது, அதனாலதான் கூட இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட நினைக்க தோணுகிறது. அப்ப அப்படி இருந்தும் கூட எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் அந்த சீரியல்ல பார்க்கிறது மாதிரி தன்னுடைய ரியல் லைஃப்லையும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனையும் பிளவையும் ஏற்படுத்தி மிகப்பெரிய கவலையோடு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கால எல்லாம் அதாவது ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்னு ஒரு படிப்பு வச்சிருக்கிறாங்க. இது டிகிரி கோர்ஸ் மட்டுமல்ல, பிஹெச்டி கூட இதுல பண்ணக்கூடிய அளவிற்கு அங்கே இது மாதிரிப்பட்ட கல்லூரிகள்ல இப்படிப்பட்ட தலைப்பின் கீழ் பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறது. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு ஆய்வு நடத்தப்படுகிறது. அதாவது ஆண் ஆணோடு சேர்ந்து வாழலாமா, பெண் பெண்ணோடு சேர்ந்து வாழ்வதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 66% மக்களுடைய கருத்து ஆண் ஆணோடு சேர்ந்து வாழலாம், பெண் பெண்ணோடையும் சேர்ந்து வாழலாம் என்கிற அந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் அதுல ஒருத்தர் சொல்லக்கூடிய விளக்கம், என்னுடைய கணவனோடு, ஒரு பெண் சொல்கிறார், என்னுடைய கணவனோடு நான் வாழ்கிறேன், ஆனா என்ன அந்த மனுஷன் புரிஞ்சிக்கிறதே கிடையாது, ஆனால் என்னுடைய தோழியிடத்திலே நான் சொல்கிறேன், அவள் என்னை புரிந்து கொள்கிறாள், புரிந்து கொள்ளக்கூடியவர்களுடன் வாழ்வதுதான் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன், அதனால்தான் ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு வாழலாம் என்பதை நான் முடிவு செய்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அதே போல இந்த ஆண் சொல்கிறான், என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை, என்னுடைய நண்பனிடத்திலே சொல்கிறேன், அவன் புரிந்து கொள்கிறான், எனவே ஒரு ஆணோடு வாழ்வதுதான் சிறந்தது என்று நான் முடிவு செய்கிறேன் என்று அவர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு கேவலமான ஒரு செய்தி, எவ்வளவு கேவலமான ஒரு ஆடு மாடு கூட அறிவில்லாத ஐந்தறிவு படைத்த ஒரு ஜீவராசி கூட செய்யாத ஒன்றை 6 அறிவு படைத்த ஒரு மனிதன். கலாச்சாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறோம், படிப்பிலே நவீன யுகத்திலே நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்தில் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னால் இதனால் ஒரு சமூகத்தையே அல்லாஹ் அழித்தான் என்கிற வரலாறை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம் என்ன? படிப்பிலே இன்றைக்கு இளைய சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது, அதனுடைய உச்சாணி கொம்பை தொட்டுவிட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால்
பலர்கள் படிப்பிலே முன்னேறிவிட்டார்கள், படிப்பாளியாக மாறிவிட்டார்கள், பட்டதாரியாக மாறிவிட்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போய்விடுகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், படித்தவர்கள், பட்டதாரிகள், மிகப்பெரிய படிப்புகளை எல்லாம் படித்தவர்கள் கோர்ட்டு வாசலிலே தலாக்கை கேட்டு, குராவை கேட்டு இன்றைக்கு நிற்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரிகள் நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதனுடைய செய்திகளை நாம் அறிவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குடும்பத்தை அவன் நேசிக்கக்கூடிய குடும்பமாக, மார்க்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.